கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அங்கு பாலம் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்தியாளர் சதீஷ் மணி இணைகிறார். சதீஷ் மணி, கேரளாவில் வயநாடு பகுதியில் வெள்ளத்தால் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. லேட்டஸ்ட் தகவல்கள் என்னென்ன? கேரள மாநிலம் வயநாடில் வரலாறு காணாத நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 250 எண்ணிக்கையை உயிரிழந்தவன் எண்ணிக்கை தொட உள்ளது. இந்த நிலையில இந்த பாதிக்கப்பட்ட முக்கிய பகுதியான முண்டக்கைக்கு செல்லக்கூடிய பாலமானது இந்த நிலச்சரிவுல அடித்து செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்காலிக பாலம் அமைக்கும் பணியை மீட்பு குழுவினர், ராணுவம், கடலோர காவல் படை, தேசிய பேரிடர் மீட்பு படை ஆகியோர் சேர்ந்து அந்த பாலத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 மீட்டர் நீளமுள்ள இந்த பாலத்துல ஒரு பாதி அளவு தற்காலிக பாலம் இரும்பு பாலம் தயாரான நிலையில மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியதால அந்த பணி முடங்கி இருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்து வருவதால் ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக 57 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்தது. இந்த நிலையில மீண்டும் மழை அதிகமாக பெய்து வருவதால் இந்த பாலம் அமைக்கும் பணியில தொய்வு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் மீட்பு படையினர் விரைவாக அந்த பால பணிகளை முடிப்பதற்கு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இந்த பால பணி தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டால் அந்த பக்கம் முண்டக்கையில் சிக்கக்கூடியவர்களை பெரும்பாலானவர்களை உடனடியாக காப்பாற்ற முடியும் என்பதுதான் மீட்பு குழுவினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில தான் அந்த பணி தற்போது கனமழையால பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.